சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என் மனசு இன்னைக்கு உங்க பக்கத்துல இருந்து உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப நிம்மதியாவும் அமைதியாவும் இருக்கு. என்னன்னே தெரியல, உங்களை பார்க்கும்போது உங்க மேல என் கை பட்டா கூட எனக்கு ஏதோ மாதிரி ஆகுது. என்ன அறியாமலே என் ஞாபகத்துல இல்லாத பழைய நினைப்பெல்லாம் வந்து வந்து போகுது. அந்த நேரத்துல எல்லாம் நான் ஒரு மாதிரி பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுறேன். அதுதான் ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியலையே சார். ஆனா என் கூட இருக்கிறதுனால நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்கன்னா இனிமே நீங்க என்கிட்ட பேசாதீங்க சார். ஐயோ அஞ்சலி, நான் சொல்றத நீங்க சரியா புரிஞ்சுக்காம என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்றீங்க. நான் சொல்றது எங்கேயும் கிடைக்காத ஒரு நிம்மதி. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது, நான் உங்ககிட்ட பேசும்போது எனக்கு கிடைக்குதுன்னு சொல்றேன். ஆனா சாதாரணமா என் மேல கைப்பட்டா உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது, அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னீங்களே சார், அதனால்தான் நான் அப்படி சொன்னேன். நான் சொல்றத நீங்க இன்னும் முழுசா புரிஞ்சுக்கல அஞ்சலி. சார், நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியல சார். அதனால இதோட இந்த பேச்சை நிறுத்திக்கலாம். டைம் ஆகுது, நீங்க போய் படுங்க சார். குட் நைட். அஞ்சலி, என்ன சார், தூங்க போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் ரூம்ல தூங்க தான் ட்ரை பண்ண அஞ்சலி. ஆனா எது யோசிச்சு தூக்கமே வரல. அதான் ஏஞ்சி ஹாலுக்கு வந்துட்டேன். நீங்க தூங்கலையா? எனக்கும் தூக்கம் வரல சார். அப்படின்னா ரெண்டு பேருக்கும் தூக்கம் வரல. அப்போ ஒண்ணு பண்ணலாமா? என்ன சார்? இல்ல, இங்கே ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாமா? என்ன அஞ்சலி யோசிக்கிறீங்க? இல்ல சார், நீங்க அப்ப பேசினதே எனக்கு சரியா புரியல. இல்ல அஞ்சலி, நான் இப்போ பர்சனலா எதுவும் பேச போறதில்ல. ஜெனரலா ஏதாவது பேசிட்டு இருக்கலாமே. யோசிக்காதீங்க அஞ்சலி, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் மறுபடியும் கிடைக்காது. ப்ளீஸ் உட்காருங்க.
கேக்குது. வந்துட்டாங்க போலயே. சார் 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 அவங்க வந்துட்டாங்க சார். எல்லாரும் வந்துட்டாங்க சார். கார் சத்தம் கேக்குது பாருங்க. அப்படியா? அப்ப போய் கதவு திறந்து விடுங்க ஆஞ்சலி. சார் நீங்க இங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாங்க சார். தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நீங்க போய் உங்க ரூம்ல போய் படுங்க சார். ஆமா